இன்றைய தினம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் டாக்டர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். ஒரு இளைஞர் ரேடியாலஜி படிச்சிருக்கார், டாக்டர் பட்டம், மருத்துவர், சிறந்த பண்பாளர், உழைப்பாளி. உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். அவருடைய தந்தை ஏற்கனவே பூந்தமல்லி முன்னாள் பேரூராட்சி தலைவரா அண்ணன் பூவை நாணவர்கள் இருந்திருக்கின்றார். மூத்த கட்சி உறுப்பினர். குடும்பமே கட்சிக்காக உழைத்தது. அதனால்தான் அவரை தேடி கழகம் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்ற குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பதவி நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். அடையாளமாக டாக்டர் பிரேம்குமார் அவர்களே திகழ்வார்கள். இன்றைய தினம் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடங்கள் தமிழகத்தில், பாண்டிச்சேரி 1, 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெற பாடுபட வேண்டும். வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா வர்ற வழியில் பூராமே இருபுறமும் மக்களுடைய வெள்ளம் அலைமோதிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆரவார எழுச்சி பார்க்கும் போது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். நாம திமுக கூட்டத்தையும் பார்க்கிறோம். அப்படி இடிச்சு வச்சு புலி மாதிரி கோந்திருக்கிறாங்க. அப்படியே அங்கங்க கோந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கூட முகமலர்ச்சி இல்ல. ஏதோ காட்டில் பிடிச்சிட்டு வந்த மிருகத்தை மாதிரி கோர வைக்கிற மாதிரி தூண்டில் அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறாங்க. நாம அப்படி இல்ல, உள்ள வர முடியல. கழகத்துடைய ஆரவாரம் எழுச்சி அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த எழுச்சி தான் வெற்றிக்கு அறிகுறி. அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போராட்டத்தெல்லாம் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் விமர்சனம் செய்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் சரி, நிர்வாகியும் சரி, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, பள்ளியிலே படித்த மாணவர்கள் ஸ்டாலின் அவர்களே, ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியும். நீ வேண்டுமெனே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தொழிற்சாலையில் நிறைந்த பகுதி. சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த பகுதி, மக்கள் நெருக்கமாக வாழுகின்ற பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் தான் இந்த பகுதி ஏற்றம் பெறும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் டாக்டர் ஜி பிரேம்குமார் வெற்றி பெற்று வர வேண்டும். ஏன்னா அதிகமான தொழிற்சாலை வந்தால் தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுட்டா மட்டும் போதாது, அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அதற்கு மத்தியிலே குரல் கொடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே புதிய புதிய தொழிற்சாலைகள் இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கு நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தார், அந்த செயலை ஏற்படுத்துவார். ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பெரிய தொழிலை கொண்டு வருவதற்கு மத்தியிலே நாடாளுமன்றத்தில் பேசி கொண்டு வர முடியும். அந்த வாய்ப்பை அவருக்கு தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் புதிய புதிய தொழில் வருவதற்கு சுமார் 2,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து புதிய புதிய தொழில்கள் தமிழகத்திற்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு 2019 தொழில் முதலீட்டார் மாநாட்டில் நடத்தினோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். தமிழ்நாடு பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு இன்றைக்கு அண்ணா திமுக அடித்தளம் வழங்கியது. திமுகவும் தொழில் முதலீட்டு மாநாட்டம் நடத்தினாங்க. எந்த தொழில் வந்தது என்னன்னே தெரியல. நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம்,
இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இங்க இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக துபாய் போனார். என்ன தொழில் வந்துனே தெரியல. அண்மையில் ஸ்பெயின் போனார். ஸ்பெயினில் 10 நாள் போய் இருந்தார். எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் செய்தி வந்தது. ஸ்பெயினுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலை வருவதற்காக சென்றார் என்று பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தி வந்தது. ஸ்பெயினே பொருளாதாரத்தில் சரிவடைந்து இருக்குது. அங்க போய் தொழிலதிபர் சந்தித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக பத்திரிகை செய்தி. ஆனா நடந்தது என்ன? தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் ஸ்பெயினுக்கு வரவழைச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எப்படி நாடகம் பாருங்க, எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏன் இங்கே சென்னைக்கு வரவழைச்சிருந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர் இங்கே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஆனா இவர் எதற்காக ஸ்பெயின் போனாருன்னு தெரியல. அங்க போய் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் சந்தேகம் என்னன்னா, அண்மையில் ஒரு 6 மாசத்துக்கு முந்தி நினைக்கிறேன், நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோல ஒரு கருத்தை தெரிவித்தார். திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன். திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலினும் 30,000 கோடியை 2 ஆண்டு காலத்தில் சம்பாதித்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஆடியோவில் செய்தி. இதுவரைக்கும் ஒரு பதிலே காணோம். ஆக மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், நீ ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றது தொழிலை ஈர்க்கவா முதலீடு செய்யவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களே. 30,000 கோடி 2 ஆண்டுகளில் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் சொல்றாரு, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு, எல்லா துறையிலும் முதன்மையாக விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லி. எதில் விளங்கிட்டு இருக்குது? ஊழல் செய்வதில் முதல் மாநிலம், போதைப்பொருள் விற்பனையில் முதல் மாநிலம், இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க, 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு திட்டமும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். அதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல இருக்கிறேன். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதுதான் வாடிக்கை வச்சிருக்காரு. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தேன் என்று எந்த இடத்திலையும் குறிப்பிட்டு சொல்லி பேசுவதில்லை. அதே போல 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற வந்திருக்கிறார். இங்க இருக்கிற நாடாளுமன்ற திரு பாலு அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்களா? கொண்டு வந்திருக்கிறாரா? கொண்டு வரல, ஆளே இல்லை. அதுதான் ஒட்டுனா நிறைய இடத்துல ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. எம்பி கண்டா வர சொல்லுங்கன்னு, கண்டா வர சொல்லுங்களா, கண்டா வர சொல்லுங்கன்னு ஒட்டினாங்க. பரவாயில்ல, அவருக்கு நன்றி. இப்படி அருமையான ஒரு கருத்தை சொன்னவருக்கு நன்றி, அந்த போஸ்ட் ஒட்டருக்கு நன்றி. கண்டா வர சொல்லுங்க, அது டிஆர் பாலுக்கு பொருந்தும். எங்கேயுமே வரலைங்க. 5 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு, என்ன செஞ்சானு தெரியல. அப்படிப்பட்டவர் மீண்டும் இப்போ போட்டிடுறார். அவர் வந்து என்ன பண்ண போறார்? அவர் வந்து என்ன பண்ண போறாரு? 5 ஆண்டு காலம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒண்ணுமே செய்யல. மத்தியில் போராடி வாதாடி இந்த ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது புதிய தொழிற்சாலை கொண்டாந்தாரையா? கொண்டாந்துருக்காங்களா? இல்ல மத்திய அரசு நிதி பெற்று ஏதாவது புதிய திட்டத்தை கொண்டாந்துருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அப்பயே மக்களை சந்திச்சு மீண்டும் வாக்களை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், இதுதான் அவருடைய எண்ணம். அவருடைய கனவு என்னன்னா இந்தியா கூட்டணியா. இவர் என்னைக்கு இந்தியா கூட்டணி அன்னைக்கு பிடிக்கிட்டு போயிடுச்சு. ஸ்டாலின் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே நிதிஷ்குமார் அதுல இருந்து வெளியே போயிட்டார். ஒவ்வொரு அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற 26 கட்சி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு கொள்கையுடைய கட்சி. இவெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர்கள் ஆட்சி அமைக்கிறது நிஜமா? ஒரு ஒற்றுமையே கிடையாது, தேர்தலே ஒற்றுமை கிடையாது. அப்புறம் எங்க போய் ஆட்சி அமைக்க போறாங்க? ஒரு கார் போயிட்டு இருந்து வச்சுங்க, ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போது பாருங்க. அது மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரா
வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. ராசியான ஆளு. போன தடவை அப்படிதான் சொன்னார். 2019 திரு ராகுல் காந்தி தான் பிரதமர்னார். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்துட்டாங்க. அது வரைக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்து இருந்தது காங்கிரஸுக்கு. திரு ஸ்டாலினுடைய வாய் முகூர்த்தம் என்னமோ அந்த வாய்ப்பே காங்கிரஸுக்கு போயிட்டது. அப்படிப்பட்ட ராசியானவர் இந்தியா கூட்டணி அடுத்த ஆட்சி அமைக்க தான். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது. அதே நேரத்தில் மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை புறக்கணித்தால் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனா திரு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஏன் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி எதுக்கலீங்க? நான் தடி குத்திக்கிட்டே போய் எதுக்க முடியும்? சண்டை போட முடியுமா? ஏங்க ஒரு கூட்டணியில் இருந்தோம், கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சோம். வெளியில் வந்த பிறகு அவர்களை தாறுமாறா பேசினா நம்மளை என்ன நினைப்பாங்க? திமுக சின்னத்தில் நிற்க வேணும்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு திமுக உறுப்பினராக வந்த பிறகுதான் நிற்க முடியும். வேணுமெனே திட்டமிட்டு அவருடைய கட்சியை கலைத்து இவருடைய சின்னத்தில் வந்து நிக்க சொன்னா யார் ஏத்துக்குவா? அவர் பேசுறாரு, நான் செத்தாலும் நிக்க மாட்டேன்னாரு. நான் செத்தாலும் எங்க சின்னத்தில் தான் நிற்பாரு. அப்படி கூட்டணி கட்சி தலைவர்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி திமுக கட்சி. கூட்டணி கட்சி தலைவர்களை இன்றைக்கு மதிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எல்லா பத்திரிகை ஊடகத்திலும் போட்டாங்க, அண்ணா திமுக பேச்சுவார்த்தை நடத்தல, இந்த கூட்டணியும் வரல, ஒண்ணுமே நடக்கல. ஒரு மாசமா கூட்டணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அண்ணா திமுக 20ஆம் தேதி நம்முடைய கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து தலைமைச் செயலகத்தில் ஒப்பந்தம் போட்டு அன்றைய தினமே முதலாக தமிழ்நாட்டிலே வேட்பாளரை அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அதிக இடங்களில் போட்டியிடுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி பலங்கிறீங்க. வருகின்ற தேர்தலில் யாருடைய பலம் அதிகம் என்பதை மக்கள் நிரூபித்து காட்டுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் இந்த கட்சியை கட்டி காத்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். அதனால இந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. சில பேர் எண்ணினார்கள் இந்த கட்சியை தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து கட்சியை முடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனையும் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் துணையோடு தவறு முடிவாக்கிறோம். இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கு ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கின்ற தொண்டன். இந்த தொண்டன் இருக்கின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இந்த உயிரோட்டம் உள்ள கட்சி, உணர்வுள்ள கட்சி. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைப்பால் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றார். எவருடைய உழைப்பிலே வாழல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் வகுத்து தந்த பாதையிலே அண்ணா திமுக வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல வாரிசு அரசியல் அண்ணா திமுக கிடையாது. யார் உழைக்கின்றார்களோ, யார் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் உச்சபட்ச பதவிக்கு வருவார்கள். உங்களுடைய கட்சியில் வர முடியுமா? யாராவது வர முடியுங்களா அந்த கட்சியில? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், உதயநிதி வந்துட்டு இருக்காரு. அவர் வரப்போறதல்ல, பாதியிலே போயிடுவாரு. அதுக்கு பிறகு உதயநிதியா, அவர் இன்ப நதியா? என்னையா மன்னர் பரத்தையா பட்டா போட்டு கொடுத்துருக்கிறதா? ஏன் இங்க கோந்திருக்கிற ஒருவர் வரக்கூடாதா? நான் இப்ப வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால இங்கே முன்னாலே வந்திருக்க யார் வேணாலும் வரலாம். இது ஜனநாயக கட்சி. மேடையில வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். ஒரு சாதாரண தொண்டர் கிளை செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதான். ஒரு கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்திருக்காங்க, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு, வேற எந்த கட்சியிலும் இல்ல. ஒரு தொண்டர் நீங்க உயர்ந்த பதவிக்கு வர முடியும். இந்த அண்ணா திமுக கட்சியில் ஒண்ணுதான் நடக்கும். ஆகவே இன்றைக்கும் மக்கள் நம்ம கட்சியை நேசிக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் 2019 2011 27 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி. நீ என்னையா செஞ்ச? நான் சொல்றதெல்லாம் பட்டியலிட்டு சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுல
அம்மா இருக்கின்ற போது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அம்மா மறைவுக்கு பிறகு நான் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று புள்ளி விவரத்தோடு சொல்றேன். நீயும் இங்க தேர்தல் பிரச்சாரம் வரும்போது அதை சொல்லு. இல்ல சரக்கு இருந்தா தானே, சட்டையில் இருந்தா தானே ஆப்பையில் வரும். அங்க ஒண்ணுமே இல்லையே, காலி. அவரு காலி, தமிழ்நாடு நிதியும் காலி. அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் குழு போட்டுருவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுருவார். 52 குழு போட்டிருக்காங்க. எந்த ஆட்சியாவது இருக்குதா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி குழு போட்டதே கிடையாது. ஏதோ 1-2 குழு போடுவாங்க முக்கியமானதுக்கு. இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் இல்ல, குழு அரசாங்கம். குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு, அடுத்ததுக்கு போயிடுவார். இன்னொன்னு போடுறார், நீங்கள் நலந்தானான்னு. எங்க நாட்டு மக்கள் நலமாகவும் இருக்கிறாங்க. என்னைக்கு திமுக ஆட்சி வந்தது அன்னைக்கெல்லாம் நலமெல்லாம் போயிட்டுது. தொலைபேசியில் நீங்கள் நலமான்னு கேட்டு விசாரிக்கிறான். இது யார் சொல்லி கொடுத்தாங்களே தெரியல, பாவம். ஏதோ அவரை முடிக்கணும்னு நினைச்சாங்க. இதை மக்கள்கிட்ட கேளுங்கனாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்ந்து போச்சு, சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, போதைப் பொருள் விற்பனை, எங்கே பார்த்தாலும் ஊழல், இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் திண்டாட்டம். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் நலமான்னு கேட்டா நீங்களா நலமா இருக்கிறீங்களா சொல்லுங்க. இந்த ஸ்டாலின் காதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் சத்தமா, நீங்களே நலமா? எனக்கு முன்ன நான் அதுக்கு பின்னாடி வரேன்ப்பா. எனக்கு முந்தி நீ முந்திக்கிட்ட. அந்த அளவுக்கு உள்ள குமரல் இருக்குது மக்கள்கிட்ட. இந்த ஆட்சி மீது கொந்தளிப்பு இருக்குது, குமரல் இருக்குது. அதுதான் நான் பேசுறதுக்கு முன்னே நம்முடைய தொண்டர் பொதுமக்கள் அவருடைய குமரலை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே நாங்கள் சொத்து வரி ஏற்ற மாட்டோம். இந்த வீடு இருக்குன்னு வச்சுங்க, அதிமுக ஆட்சியில் 1000 ரூபா இன்றைக்கு வீட்டு வரி கட்டினா இப்போ 2000 ரூபா கட்ட வேணும். ஓட்டு போட்டதுக்கு மொய். யாராவது ஓட்டு கேட்க வந்தால் நிறுத்தி வச்சுக்கம்மா, நீ 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அப்புறம் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, இவர் கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கங்க, 1000 ரூபா வரி இருந்தா இப்போ 2500 ரூபா கட்டணும். 150% உயர்த்திட்டாங்க. எல்லாம் பாருங்க, இந்த கடை இங்கெல்லாம் கடை இருக்குது, ஏசியெல்லாம் வச்சிருக்காங்க, லைட்லாம் எரியுது. அதிமுக ஆட்சியில் குறைந்த கட்டணம், இந்த மின் கட்டணம் இப்போ 52% உயர்த்திட்டாங்க. சாதாரணமாக 52% இல்லை, ஸ்லாப் வச்சுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் அவ்வளவுதான், அதுக்கு மேலே டபுள் சார்ஜ். அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினா இப்போ 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். ஓட்டு போட்டதுக்கு ஸ்டாலின் கொடுக்குற பரிசு, சிறப்பு பரிசு. ஓட்டு போட்ட மக்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கிற சிறப்பு பரிசு. இவ்வளவு கரண்ட் பில்லை ஏற்றிட்டு நாட்டு மக்கள் நலமாங்கிறார். எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. அதோட எப்ப பார்த்தாலும் நீட்டை பிடிச்சிக்கிறார். நீட் தேர்வு ரத்து, நீட் தேர்வு ரத்து. எத்தனை முறை தான்ப்பா சொல்லுவேன்? 2019 தேர்தல் அறிக்கையிலையும் நீட் தேர்வு ரத்து, 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போதும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு ரத்து, இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் நீட் தேர்வு ரத்து. அப்படின்னு 5 வருஷம் உங்க எம்பி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் 2019 திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் 38 பேர் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. திமுக கூட்டணி சேர்ந்த வேட்பாளர் 38 பேர் தேர்வு செஞ்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்க போய் பேச வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் மைக்க கண்டா போதும், கூட்டத்தை கண்டா போதும், நீட் தேர்வு ரத்து பேச வேண்டிய இடம் இங்க இல்லையா? நாடாளுமன்றம். அங்க போய் பேசு, அங்க போய் அழுத்தம் கொடு, அப்பதான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும். அந்த எம்பிக்கெல்லாம் தில்லு திராணி தெம்பு கிடையாது. முதலமைச்சருக்கும் கிடையாது, அவருடைய மகனுக்கும் கிடையாது, எம்பிகளுக்கு கிடையாது, கட்சிக்காரருக்கே கிடையாது. ஆனா இதே அதிமுக உச்ச நீதிமன்ற காவிரி தீர்ப்பு வந்தது, நம்ம கூட்டணியில் அங்க வச்ச பாரதிய ஜனதாவோட. அப்ப நம்ம 37 நாடாளுமன்ற இருந்தாங்க 2010 2019. அப்ப அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதில் காலதாமம் செஞ்சாங்க பாரதிய ஜனதா அரசாங்கம். உடனே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கட்சியுடைய தலைமையினுடைய ஆலோசனை ஏற்று நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கினாங்க. 22 நாட்கள் முடங்குச்சு, இந்தியாவே சம்பிச்சது. அப்படி அழுத்தம் கொடுத்தோம். அதனால உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்த குழு மத்திய அரசு அமைச்சது. இதுதான் அதிமுக. இதே அதிமுக இந்த வாய்ப்பை கொடுத்திருந்தா நாம அழுத்தம் கொடுத்து
தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுப்போம், நிதியை பெற்றுப்போம், இப்படிப்பட்ட பிரச்சனை தீர்த்திருப்போம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்க வைக்குது அமைச்சரவையில். நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் 2010 டிசம்பர் 21ஆம் தேதி தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதுதான் வெளியிடுறாங்க. கொண்டு வந்தது திமுக, ரத்து செய்வோம் சொல்லுவதும் திமுக. எவ்வளவு வேடிக்கை பாருங்க, எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திரு திருன்னு முழிக்குமா. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திரு திருன்னு முழிக்குமா. மெய்யினா உண்மை. அப்படி திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருப்பி திருப்பி இதை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம் இனி பலிக்காது திரு ஸ்டாலின் அவர்களே. அது மட்டும் இல்ல, இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி பல லட்சம் பேருக்கு தமிழ்நாடு பூரா கையெழுத்து வாங்கினாங்க. அப்படி கூட்டணி கட்சி தலைவர்கிட்டும் கையெழுத்து வாங்கினாங்க. இதை வாங்கி சேலத்தில் திமுக மாநில இளைஞர் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் கொண்டாந்து பெட்டியில் வச்சிருந்தாங்க. அப்போ திரு ஸ்டாலின் பேச ஆரம்பித்தார். ஆரம்பித்தது தான் அதில் இருக்கிற பெட்டியில் இருக்கிற அந்த கையெழுத்து வாங்கிய மனுக்கெல்லாம் அப்படியே காற்றுல பறந்து போய் அங்கே அமர்ந்திருந்த காலுக்கடி விழுந்து மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போயிட்டு. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கிற லட்சணம். எப்படியெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது, அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். ஏழை மாணவர்களும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற காரணத்தினாலே அம்மாவுடைய அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக 2160 பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, பல் மருத்துவராக படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த பிறகு மருத்துவ கல்வி கட்டணம் வசதி இல்லை. மருத்துவ கல்வி கட்டணத்துக்கு வசதி கிடையாது. அப்படி வசதி இல்லாத இருக்கிற காரணத்தால அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் அந்த கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் 7.5% உள் இடஒதுக்கீடு கிடைத்த எம்பிபிஎஸ் சரி, பல் மருத்துவம் சரி, அனைவருக்கும் அந்த கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு நடைமுறைப்படுத்தும். இதுதான் சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது உங்களால் சொல்ல முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? எவ்வளவு திட்டத்தை நான் கொண்டாந்துருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சமா? இன்றைக்கு போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்பனை. ஒரே ஒரு உதாரணம், திமுக தலைவர் முதலமைச்சர், காவல்துறை இன்றைக்கு அந்த மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்குது. அந்த மானிய கோரிக்கையில் அந்த கொள்கைகளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஆயத்தரவை மதுவிலக்கு பிரிவு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. 22ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளிக்கரியில் கல்லூரிக்கரியில் 2138 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளிக்கரியில் கல்லூரிக்கரியில் 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்தாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செஞ்சது எவ்வளவு? 148 பேர். கைது செஞ்சது 148 பேர். மற்றெல்லாம் எங்கே போனாங்க? எல்லாம் திமுக காரன். அப்புறம் எங்கே போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? எல்லாமே திமுக காரங்க. இப்போ ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபுன்னு, அவர் கஞ்சா ஆப்ரேஷன் சொல்லி 1.0, 2.0, 3.0, 4.0 அழகா ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சா ஆப்ரேஷனு ஓ போட்டுக்கிட்டே போயிட்டார். அப்படிதான் திமுக ஆட்சி இருக்குது. இதுதான் நிலைமை. அதோட அயலக அணின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது தமிழ்நாட்டில் அயலக அணின்னு ஏதாச்சும் உண்டா? திமுகவில் தான் அயலக அணி இருக்குது. ஏன்னா இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காக அயலக அணி வச்சிருப்பாங்க போல் தெரியுது. அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க. அதில் திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக்குன்னு ஒருவர், அவர் போதைப்பொருள் கடத்தல், வெளிநாட்டுகளுக்கு போதைப்பொருள் கடத்ததாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர் யார் தெரியுங்களா? இவர் தான். யாரோட இருக்கிறாங்க? யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்கிறாரு? இது வரைக்கும் பதிலே இல்லை. போட்டோ எடுக்க வேண்டியதுதான். யாரும் இல்லை. எங்கிட்ட கூட நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறார் ஒருத்தர். அதுதான் பிரச்சனை. அதே போல இன்னொருத்தர் யாரோட இருக்காருங்க?
யாரோட இருக்காரு? இப்படி ரெண்டு பேரும் அந்த போதைப் பொருள் ஆசாமியோட புகைப்படத்திற்கு அவர் என்ன கொடுக்குறாருன்னு தெரியல, அவருக்கு தான் தெரியும். ஆக இப்படி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டுகின்ற திமுக நிர்வாகி பிடிபட்டது மட்டும் 2000 கோடி. இப்படி 3 ஆண்டு காலமாக போதைப் பொருள் வெளிநாட்டு கடத்திருக்காரு. ஆயிரக்கணக்கான கோடி இந்த போதைப் பொருள் மூலமாக சம்பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வருது. ஆக இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இந்த விடியா திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அரசாங்கத்துடைய பணத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறாங்க பாருங்க. அதாவது ஏற்கனவே கார் பந்தய நடத்துறதுக்கு இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தய மைதானம் வச்சிருக்கிறாங்க. இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானம் இருக்குது. அங்கே கார் பந்தயம் நடத்தினா பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டா அரசாங்கத்தை பணத்தை, உங்களுடைய வரி பணத்தை 42 கோடி செலவு செஞ்சு சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள பகுதி இந்த நேப்பியார் பாலம், அவரை நம்ம தலைமைச் செயலகம், அங்கே துறைமுகம், இந்த பக்கம் வந்தால் ஹாஸ்பிட்டல், அங்கே சென்ட்ரல் ரயில் நிலையம், இப்படி மருத்துவமனை அதிகமாக இருக்கிற பகுதி, துறைமுகம் இருக்கின்ற பகுதி, ரயில்வே நிலையம் இருக்கின்ற பகுதியில் கார் பந்தயம் நடத்துவதற்காக 42 கோடி செலவு செஞ்சிருக்காருங்க. நீதிமன்றம் வரைக்கும் போய் நின்று போச்சு. ஏங்க யார்கிட்ட போனால் யார் செலவு செய்யறது? நீ வேணா கார் பந்தயம் நடத்தணும், ஏதோ ஒரு பக்கம் போய் நடத்து, யார் வேணாங்கிறா? 42 கோடி வீணடித்து தான் மிச்சம். எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக இந்த அரசு செலவு செய்யலை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவருடைய அப்பாவுக்கு நினைவு மன்றம் கட்டினார். ரைட், கட்ட வேண்டியதுதான். திமுக தலைவர் அவருடைய மரியாதை செலுத்த கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் அவருக்கு எழுதாத பேனாவை கடலில் கொண்டு வைக்க வேணுமா? யார்கிட்ட பணத்தை கூட கடல் வைக்கிற? வேணா உங்கள் கட்சி அலுவலகத்தில் வச்சுக்க, யார் வேணாங்கிறா? சரி, அப்படியே பேனா வைக்கணும்னா அது எழுதாத பேனாத்தால் எங்கே வச்சா என்ன? ஒரு தந்தை நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போ. இதையெல்லாம் மக்களுடைய வரி பணங்க. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு உழைத்து, நாட்டு மக்கள் உழைத்து வரி கட்டுற பணத்தில் என்னுடைய அப்பா பேரை வைப்பதற்காக எழுதாத பேனாவை கடலில் கொண்டு வைக்கிறாங்க. யார் ஏற்றுக்கிறது? இதெல்லாம் கேட்டால் ஒரு கோபம். ஆக மக்களுடைய வரி பணத்தை எப்படி ஊதாரித்தனமாக செலவு செய்ய என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே பார்த்தீங்களா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. நாம் கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர் போய் திறந்துக்கிட்டு இருக்காரு. நாம் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. கொடுமைப்பா. கஷ்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சு நாம் கட்டிக்கிட்டு இருந்தால் கொரோனா வந்தனால அப்படியே ஸ்லோவாகி போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக அந்த பணி நிறைவேறாமல் அவசரமாக அப்பாவுடைய சிலை அங்கே வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை துவக்கி மக்கள் மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம். உண்மையிலேயே ஏன் இன்னும் 1 மாதம் கழிச்சு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுமையாக பணி நிறைவு பெற்ற வரைக்கும் திறந்திருக்கலாமே? மக்கள் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்களே? அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலையே இல்லை. அவ அப்பா சிலை அங்கே வைக்க வேணும், அதுக்காக அவசரமாக அங்கே அந்த பேருந்து நிலையத்தை துவக்கி அந்த பேருந்து நிலையத்துடைய கட்டமைப்பே வீணாக போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பகுதி சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த பகுதி. இது மின்கட்டண உயர்வு, அதனால் இந்த தொழில் பாதிப்புக்குள்ளாகி இன்றைக்கு மக்கள்லாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்குறோம். இந்த ஆட்சியில் படித்தவர்களுக்கு வேலை கிடையாது. ஏற்கனவே இருக்கின்ற தொழில் இன்றைக்கு சரிவடைந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேணும். அப்போதான் இதெல்லாம் நிறைவேற்ற முடியும். பல அறிவிப்பு கொடுத்தார், 520 அறிவிப்புகள் கொடுத்தார், 1 2 இல்லை. என்ன செய்வா போகிறோம்? கொடுக்கறத கொடுத்துடலான்னு ஒரு புக்கு போட்டு கொடுத்துட்டார். ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றலிங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னார்? நாங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்த உடனே குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கணும்னு சொன்னார். எல்லாருக்கும் கொடுத்து அப்படி தானே சொன்னார். பத்திரிகையில் வந்தது அப்படி தான், அப்படி தேர்தல் அறிக்கையில் இருக்குது. ஆனால் தகுதியின் அடிப்படையில் தான் கொடுப்பனார். அதையாவது ஒழுங்காக கொடுத்தாருன்னா அதுவும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள்
நம்முடைய கழக நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும், எப்பொழுது வழங்கப்படும் என்று அழுத்தம் கொடுத்தோம். நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசினேன், நம்முடைய சட்டமன்ற பலமுறை சட்டமன்றத்தில் பேசினாங்க, நம்முடைய அதிமுக பொதுக்கூட்டத்தில் பலமுறை இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம். வேற வழி இல்லாம தான் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். 27 மாசம் கழிச்சு கொடுத்தார். அப்படின்னா 27,000 ரூபாய் போச்சு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருந்தா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 3 மாசத்தில் நிறைவேற்றி காட்டியிருப்போம். அதே மாதிரி வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களாமா? கொடுக்கல. பெட்ரோல் டீசலை குறைக்கிறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சிட்டு 5 ரூபா வாக்குறுதி, அதுவும் செய்யல. டீசலில் 4 ரூபா குறைக்கினாங்க, இது வரைக்கும் குறைக்கல. இந்த மத்திய அரசும் குறைக்க வேணும். ஏன்னா மத்திய அரசுக்கு தான் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்கி இங்க பெட்ரோல் டீசல் விற்பனை செய்யறாங்க. மத்திய அரசு குறைந்த விலையில கச்சா எண்ணெய் இறக்கி அதிக வரி போட்டு இன்றைக்கு விற்பனை செய்யறாங்க. ஆகவே மத்திய அரசு மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை உணர்ந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கப்பட வேண்டும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய தேர்தல் அறிக்கையை நான் குறிப்பிட்டிருக்கிறோம். விலைவாசி உயர்வு நான் ஏற்கனவே சொன்ன, 1 கிலோ 15 ரூபா அரிசி விலை 15 ரூபா ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்துட்டது. மளிகை சாமானம் 40% உயர்ந்துட்டது. எப்படி? மக்களுக்கு வருவாய் குறைவு, செலவு அதிகம், மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் மக்கள் நிம்மதியா இருக்க முடியல. இந்த நிலையில நீங்கள் நலமான்னு கேட்கிறார் ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து நீயாவது தெரிந்து கொள்ளுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார். பத்திரிகையில் ஊடகத்திலும் பார்த்தோம். அது என்னன்னா, ஸ்பெயினுக்கு போய் தொழில் முதலீட்டுக்கு போனாராம். ஸ்பெயின் நாட்டிலே பொருளாதாரம் சரிவடைஞ்சு கிடக்குது. அங்க போய் தொழில் முதலீட்டு இருக்க போறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபரை ஸ்பெயினுக்கு வர சொல்லி அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. யாரை ஏமாத்துற வேலை? சிந்திச்சு பாருங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. ஸ்பெயின் நாட்டிற்கு எதுக்கோ போயிருக்காரு, ஆனா தொழில் முதலீட்டை ஈர்ப்பு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை அங்கே ஸ்பெயினுக்கு அழைச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இதுதான் ஸ்டாலினுடைய தந்திரம். நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஸ்டாலினுக்கு வருகின்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், திரு ஸ்டாலின் சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல, அதனால் மாணவர் பாதிக்கிறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சூடு சுரணை ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். இப்போ நீ 5 வருஷம் நீ வந்து நாடாளுமன்ற ஆகி 5 வருஷம் ஆகி போச்சு. அடுத்த கட்ட தேர்தல் வந்துடுது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகி போச்சு. ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து நீட் ரத்துன்னு சொன்னீங்க, நீட் ரகசியம் சொன்னீங்க, இது வரைக்கும் எதுவுமே செய்யல. உங்களுக்கு போட்டு காட்டப்பா என்ன பேசுனாங்கன்னு. சூடு சொரணை வெக்கமானம் ஏதாவது இருக்குதா? வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய. ஆகவே நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இருக்குதா? நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினியா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா? அப்பாவுக்கு மகனுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை இருக்குதா? இப்படி நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த பெட்டி வச்சுக்கிட்டார். ஒரு திட்ட கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு கோந்துக்கிட்டு மக்கள்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மனுவா எழுதி இந்த பெட்டிகளை போடுங்க. மக்களும் ஆஹா ஸ்டாலினே நேரடியாக வந்துட்டாரு, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவாரு, நம்முடைய பிரச்சனைலாம் தீர்ந்துரு அப்படின்னு மனு எழுதி பெட்டிகளை போட்டாங்க. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார், நான் அந்த பெட்டியை பூட்டி பத்திரமா நான் கொண்டு வச்சுக்கிறேன், இதை தங்க இருக்கிற மாதிரி. ஆட்சிக்கு வந்த உடனே
பூட்டை திறந்து பெட்டியை திறந்து உங்கள் மனுக்கள்லாம் எடுத்து பரிசீலனை பண்ணி உங்களுடைய குறையை தீர்ப்பேன். அப்படி யாருக்காவது குறை தீர்க்கலாம், நான் முதலமைச்சர் அறையில் இருப்பேன், என் கதவு திறந்தே இருக்கும், எப்போ வேணாலும் வரலாம், குறையை தீர்த்துக்கலான்னு சொன்னார். என்னப்பா குறை தீர்த்த? சாவி தொலைஞ்சு போச்சோ பொட்டியே காணாது போச்சோ தெரியல. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இந்த பெட்டி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல? இதை வந்தா கேளுங்க. நம்முடைய மக்கள்லாம் பல பேர் தங்களுடைய பிரச்சனை எழுதி மனுவா போட்டாங்க. என்ன ஆச்சுக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கேளுங்க. ஏன்னா எப்படியெல்லாம் மக்களை ஆசை வார்த்தை காட்டி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த சதுரங்க வேட்டையில் தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏமாற்றணும்னா ஆசை தூண்டணும்னு. அப்படி இந்த பொட்டியை வச்சு மனு போட்டு ஆசை தூண்டி ஓட்டை வாங்கி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சு தான் மிச்சம். இதுதான் திமுக. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைய தினம் சிறுபெரும் தொகையில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 146 கோடியில் மேடவாக்கத்தில் சுமார் 2.5 கிலோமீட்டரில் உயர்மட்ட மேம்பாலம் அமைச்சது அதிமுக. ஜிஎஸ்டி சாலை பல்லாவரத்தில் 83 கோடியில் உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்தோம். வண்டலூரில் சென்னை வெளிவிட்ட சாலை இணைப்பதில் 92 கோடியில் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். பல்லாவரம் துறைப்பாக்கம் இணைப்பு சாலை, ரேடியல் சாலை ஈச்சங்காடு சந்திப்பில் 2 பெரிய பாலங்கள் 64 கோடியில் செஞ்சிருக்கிறோம். வண்டலூர் கிளாம்பாக்கம் இடையே ஜிஎஸ்டி சாலையில் 55 கோடியில் உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்துருக்கோம். பாலாற்றின் குறுக்கே வாயலூர் பகுதியில் ஒரு தடுப்பணை 33 கோடியில் கட்டி கொடுத்துருக்கிறோம். 20 கோடி மதிப்பீட்டில் மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனியில் ஆண்டுதோறும் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினால மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. கட்டன் கவர் அதை செஞ்சு அந்த பகுதியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காமல் நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். செட்டிலப்பாக்கம் பகுதியில் கட்டன் கவரில் 17 கோடி அதே கல்வெட்டு அமைச்சு கொடுத்துருக்குறோம். 15 கோடி மதிப்பில் பல்லாவரம் பெரிய ஏரி கீழ்கட்டளை ஏரி தூர்வாரி நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் பீர்க்கன்கரணை ஏரி மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக அமைத்து கொடுத்தது அதிமுக அரசு. முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு கழிவுநீர் குட்டையாக மாறி போச்சு. இந்த ஆட்சியில் நிர்வாகம் கிடையாது. 25 கோடி மதிப்பீட்டில் செட்டிலப்பாக்கம் ஏரி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு தற்போது ஆம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ரூபாய் 211 கோடி மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட அனகாபுத்தூர் பம்பல் பகுதிக்கு பாதாள சாக்கடை திட்ட பணிகள் ஆம வேகத்தில் மந்தமாக நடந்துட்டு இருக்குது. 234 கோடி மதிப்பீட்டில் பெருங்குளத்தூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பணி அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆம வேகத்தில் நடந்து ஒரு பகுதி திறந்திருக்கிறாங்க, ஏனைய பகுதியெல்லாம் பணி நடந்துகிட்டு இருக்குது. எந்த திட்டமே முழுமையாக செயல்படுத்தலை. ஒரு செயலற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்கார். இதற்கெல்லாம் ஒரு விடுவி காலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் அவர்கள் இந்த இரட்டை சின்னத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். டாக்டர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கே, வாக்களிப்பீர் இரட்டலைக்கே, வாக்களிப்பீர் இரட்டலைக்கே.